அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாய் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல நாங்கள் தனித்து தான் போட்டி போட போறோம்னு சொல்லி 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்து களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. பாஜக தலைமையிலான கூட்டணி என்று ஒரு பக்கமும் அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்து அவங்களும் பிரச்சாரத்தை துவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆளும் கட்சி, அந்த கூட்டணி ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணிக்கு யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போதா, திமுக கூட இருக்க போதா அப்படிங்கிறதா இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறிக்கிறது. காங்கிரஸ் தாவேகா கூட போகுமா, திமுக கூட இருக்குமா, அதுதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருக்க போகிறதா, தாவேக்காவோட இணைய போகிறதா அப்படிங்கிறது இன்னைக்கு இரவுக்குள்ள தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுகவில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதிகமான சீட்டை கேட்குறாங்க என்று திமுக காரங்களும், இந்தியாவிலே பெரிய கட்சிங்க நாங்கள், தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு தெரியுமா, எங்களை வச்சு தான் திமுக ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னா 25 இடங்களில் கூட திமுக பிடிக்க முடியாது, ஏன் 20% ஓட்டு கூட எடுக்க முடியாதுங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் உலக பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் விஜயும் இப்படிங்க அவங்க வந்து பால்யகால நண்பர்கள் அவங்க. அதனால் நிச்சயமாக இந்த முறை இந்த தீய ஆட்சியை, இந்த லஞ்ச லாவணி ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை, இந்த வாரிசு ஆட்சியை ஒழிக்க காங்கிரஸும் தாவேக்காவும் ஒன்று சேர போது, 2 தூய சக்திகளும் பியூர் ஹார்ட்ஸும் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி திமுகலேருந்து விலகுவதற்கு, திமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக கட்சியில் வாரிசு அரசியல் இருக்கு, திமுக கட்சி லஞ்ச லாவணியத்தை பெறுது, திமுக மோசமான ஆட்சி நடத்திருச்சு அப்படின்னு எந்த காரணங்களை சொல்வதற்கும் காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா முதல் இடம் யாருக்குன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு. இந்தியாவிலே வாரிசு அரசியல் செய்கிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ். இந்தியாவிலே லஞ்ச லாவணி அதிகமாக சம்பாதிச்ச கட்சி யாருன்னா காங்கிரஸ். நாசக்கார திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அழிச்ச கட்சி யாருன்னு பார்த்தா காங்கிரஸ். இன்னைக்கு பாஜகவின் குறைகளாக சொல்லப்படுகிற என்ஐஏ, ஜிஎஸ்டி, இந்த பண மதிப்பிழப்பு, நீட் தேர்வு, இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டு பிள்ளை பெற்றது அவன், பேர் வச்சு வளர்க்குறவன் இவன். பிஜேபி என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக அப்படிங்கிறதா பொதுவான மக்களுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்னு பெருமையோடு சொல்கிற கட்சி. இன்னைக்கு நாங்கள் இருந்தால் தான் திமுக இருக்க முடியும், நாங்கள் இருந்தால் தான் திமுக வெல்ல முடியும், நாங்கள் இருந்தால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லுதில்ல காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு, சுதந்திரம் வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. கழுத தேஞ்சி கட்டரமான கதையை கழிப்பிட்டுருக்கோமா, அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ காங்கிரஸுக்கு பொருந்தும். இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், அது ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் லாங் எகோ. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்னன்னா, இமாச்சல் பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 3 மாநிலங்கள் தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் காங்கிரஸ் ஆளலை. சுதந்திரம் வாங்கி பாராளுமன்றத்தை பார்த்தாலும் சரி, சட்டமன்றத்தை பார்த்தாலும் சரி, காங்கிரஸ் எப்படி இந்த கட்டரம்பா மாறி இருக்கு, கழுது தெரிஞ்சு கட்டரம்பாயி கட்டரம்பு கட்டாந்தரையாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல்ல இந்தியா முழுமைக்கக்கூடிய பாராளுமன்றம் வாரியாக பார்த்தோம்னா 1950 காலகட்டம், நேரு முதல் பிரதமராக வர்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 364 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்து 44.99 விழுக்காடு வாக்கில் 1952 45 விழுக்காடு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படியே சரிஞ்சு கீழே வந்து 1984 காலகட்டம், நேருவே அடைய முடியாத, நேருவின் பேரன் அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க, 48.10 விழுக்காடு, கிட்டத்தட்ட 415 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றுது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது.
1989 197 இடங்கள் தோல்விதான், ஆனால் 39.50 விழுக்காடு. அப்புறம் 1991 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு இந்த அனுதாப அலையில் 244 இடங்களை பிடித்து 36.40 விழுக்காடுகளை காங்கிரஸ் வச்சிருக்கு. 1998 21.80 விழுக்காடுகளை காங்கிரஸ் பெறுது. திருப்பி 2004 காங்கிரஸ் மீண்டும் பாஜகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்குது, கூட்டணி ஆட்சி. அப்பதான் திமுக 1980க்கு பிறகு மீண்டும் காங்கிரஸோட கைகோர்க்குது, வலுவான கூட்டணியாக 26.50 விழுக்காடு. திருப்பி அந்த 2004 145 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றுது, கூட்டணியாகத்தான் அந்த வெற்றி சாத்தியப்படுது. திருப்பி 2009 206 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றுது, கிட்டத்தட்ட 28.60 விழுக்காடு, கூட்டணி ஆட்சி. 2014 காங்கிரஸ் 44 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்தியா முழுமைக்கும் பிடிக்குது, மொத்தமாக 20 விழுக்காடு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 13.10 விழுக்காடு, மொத்தமாக 52 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றுது. அதுக்கப்புறம் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மட்டும் 99 இடம், மொத்தமாக கிட்டத்தட்ட 229 இடங்களுக்கு பிடிக்கிறாங்க. 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 99 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் இப்போதைக்கு வைத்திருக்கிறது. இது பாராளுமன்றத்தில். சட்டமன்றத்தை கணக்கெடுத்தனோம்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். பாராளுமன்றத்தில் மொத்தமாக 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 99 பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே வைத்திருக்கிற காங்கிரஸ் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ். 1952 கிட்டத்தட்ட 363 இப்போ 99 குறைஞ்சிருக்கு இல்லையா. சட்டமன்றம் இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 4123 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் 28 மாநிலம், அப்புறம் இந்த யூனியன் டெரிட்டரி 8, மொத்தம் 36 இருக்கு. இந்த 28 மாநிலங்களில் 4123. இதில் மொத்தமாக காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா 638 பேர். அதில் ஊபி உத்தரப்பிரதேசம் காங்கிரஸ் உடைய கோட்டையாக இருந்துச்சு. பீகார், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத் இது எல்லாமே காங்கிரஸின் கோட்டை தான். ஒரு காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸின் கோட்டை தான். ஊபியில் இருக்கக்கூடிய 403 சட்டமன்ற உறுப்பினர்களில் காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமில்ல? குத்தி விடுவேன், கண்ணே நோண்டி விடுவேன். லாலிட்ட பேசுறியா, இனியாட்ட பேசுறியா, சோனியா அப்படிங்கிற மாதிரி மொத்தமே 2 தான். பீகாரில் 243 இடங்களில் 6 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். மேற்கு வங்காளத்தில் கூடிய 294 பேரில் காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமா? முட்டை. மகாராஷ்டிராவில் கூடிய 288 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு 16. மகாராஷ்டிராவை கோட்டைன்னு சொல்லிச்சு. ஒரிசாவில் 147 இடங்களில் காங்கிரஸ் பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெறும் 14. குஜராத்தில் 182 இடங்களில் 12 இடங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் வென்று சட்டமன்றத்தை வச்சிருக்காங்க. இப்படித்தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 630 பேர் இருக்காங்க. இப்போ எப்படி இவங்க ஒவ்வொரு மாநிலத்தையா இழக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல. அது ஆட்சி அமைக்கிற காரணம் என்னங்கிறது பல காரணங்கள் இருக்கு. சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. காமராஜர் இருந்த கட்சி, கல்வி தந்தை இருந்த கட்சி. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்தினால 1967க்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக வர முடியல. அப்போ 1967 தமிழ்நாட்டில் காலி, 1977 மேற்கு வங்காளத்தில் காலி, 1984 சிக்கிமில் காலி, 1989 உத்தரப்பிரதேசத்தில் காலி, 1990 பீகாரில் காலி, 1993 திரிபுராவில் காலி, 1995க்கு அப்புறம் குஜராத்தில் வரல, 2000 ஒடிசாவில் மண்ணை கவிருச்சு, 2008 காஷ்மீரில் மண்ணை கவிச்சு, 2012 கோவாவில் மண்ணை கவிச்சு, 2013 தலைநகர டெல்லியில் மண்ணை கவிச்சு, 2008 ஜம்மு காஷ்மீரில் ஜம்முன்னு இருந்த காங்கிரஸ் ஜிம்முன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் 2012 கோவாவில் சோழியை முடிச்சு விட்டாங்க. 2014 மகாராஷ்டிராவில் காலி, ஆந்திர பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களையும் 2014 காலி. அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் 2016 காலி, உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூரில் 2017 நாசமாக போச்சு. அப்புறம் கர்நாடகா, மேகாலயாவில் 2018 ஆட்சி இழந்து இப்போ 2020 காலகட்டத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ இருக்க இடங்களில் ஹிமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 மாநிலம் தவிர இந்தியாவுடைய மற்ற அனைத்து மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சி மண்ணை கவி இருக்கிறது. இதுக்கு என்னையா காரணம் அப்படின்னா பிஜேபியுடைய ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கு, காங்கிரஸ் முக்த் பாரத். அதனால் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸை முக்தி அடைய வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை.
காங்கிரஸ் இல்லா இந்தியா, காங்கிரஸ் இல்லா பாரதம், இப்படி கழகம் இல்லா தமிழ்நாடுன்னு பிஜேபி ஒரு முழக்கத்தை முன் வச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி, ஆனால் கழகம் இல்லா தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை பாஜக வச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும், அது பதிவோட இறுதியில் சொல்கிறேன் ஏன் கழகம் இல்லா தமிழ்நாடுன்னு வச்சுட்டு அதிமுக கூட இருக்குன்னு. அப்படி காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முன் வச்சு, அந்த இலக்கை, அந்த மிஷனை உள் வச்சு, விஷனை முன் வச்சு மிஷனை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் சக்ஸஸ், பிஜேபி சக்ஸஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் இருக்கிறது குறைபாடு என்னென்னா தலைமைத்துவம் இல்லை, அலட்சியமான தலைமைத்துவம், மக்களை கவரக்கூடிய புதிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ இல்லை, பழைய தவறுகள், ஊழல், லஞ்சம், நாட்டையே வேட்டையாடிய நாசக்கார திட்டங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க வீழ்த்தியது. பிஜேபி மட்டும்தான் வீழ்த்தியதா, மோடி மட்டும்தான் வீழ்த்தினாரா, அமித்ஷாவோட வீகம் வீழ்த்திச்சா, காங்கிரஸ் கட்சியினுடைய பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சிய மனநிலை, தலைமைத்துவம் இல்லாத மனநிலை, அப்படிப்பட்ட மனநிலை தான் காங்கிரஸ் கட்சி வீணா போச்சு. இப்போ இந்த தலைமைத்துவம் இல்லாத, கொள்கை இல்லாத, அலட்சியமான, நாம் ஜெயிச்சிருவோம், நாம் யார், நம்ம பெரிய ஆள், நாம் ஒரு பெரிய பக்கா மாசு அப்படிங்கிற அந்த காங்கிரஸும், நாம் பெரிய ஆள், நம்ம உச்ச நட்சத்திரம், கேரியோட உச்சத்தை உதறியிருக்கோம், நாம் பெரிய பக்கா மாசு, காங்கிரஸுக்கும் கொள்கை இல்லை, இந்த பக்கா மாசுக்கும் கொள்கை இல்லை, காங்கிரஸும் அலட்சியம், இதுவும் அலட்சியம், அங்கேயும் தலைமைத்துவம் இல்லை, இங்கேயும் தலைமைத்துவம் இல்லை. சொல்ல போனால் ராகுல் காந்தி என்பவர் இந்தியாவினுடைய இளைய தளபதி, இந்த விஜய் என்பவர் தமிழ்நாட்டுடைய ராகுல் காந்தி. ரெண்டுமே பக்கா மாசு, பட் ரெண்டுமே பக்கா லூசு. அது ஒரு பப்பு, இது ஒரு பப்பு, ரெண்டு பேருடைய பப்பும் தமிழ்நாட்டில் வேகாதுன்னு தெரியாமல் ரெண்டு ஒன்று சேருது. தாவேக்காவுடைய முழக்கமே ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. ஊழலை ஒழிக்கணுமா, லஞ்ச லாவணியங்களை ஒழிக்கணுமா, மக்களை வதைக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதான், அதே போல் வாரிசு அரசியல் ஒழிக்கணுமா. வாரிசு அரசியல், ஊழல், லஞ்சம், நாசக்கார திட்டம், இது எதையும் பேசுவதற்கு காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது. அந்த காங்கிரஸோடு இந்த பக்காலூசு சேரணும்னு ஆசைப்படுது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, இது போல் ஒரு அழகான சந்தர்ப்பம் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த காங்கிரஸ் முக்து பாரத் இருக்குல்ல, அது காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு கூட வைக்கலாம், காங்கிரஸ் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறத வைக்கலாம். இந்த ரெண்டும் சேருவதை போல ஒரு அழகான தருணம் வர வாய்ப்பே கிடையாது. இந்த ரெண்டையும் சேர வைப்பதற்கு திமுக மெனக்கிடாமல் இருப்பது தான் மிகப்பெரிய வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. நாங்கள் இல்லாமல் திமுக ஜெயிக்காது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும்போதே கழுத்தை பிடிச்சி வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா அந்த ரெண்டு வயலும் ஒன்று சேர்ந்துருப்பான். வெளியே வெட்டரும்பா வேல்கம்பு வீச்சருவாலோட எங்கள் ஊர் கருப்பசாமி மாதிரி அரணியூர் கருப்பசாமி காத்திருக்காப்புல. நீ வாடா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு காத்திருக்காப்புல. வந்தால் ஒரே போடுறதுக்கு காத்திருக்காப்புல. அதை விட்டு தள்ளி விட்டுட்டு வேலையை பார்ப்பாங்களா, அதை விட்டுட்டு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 36 +2 கடிச்சான். +2 வேணுன்னா இன்னொரு தடவை படிச்சுட்டு போ, அது எதுக்கு அங்கே போய் கட்டுக்கிட்டு இருக்க. 36 எம்எல்ஏ சீட்டான், +2 ராஜ்யசபா சீட்டான். ஏற்கனவே கொடுத்த ராஜ்யசபாவில் நீ போய் அறுத்து தள்ளுனது பத்தாது, ஏற்கனவே 25 கொடுத்து 18 வென்றாங்க. இந்த 18 எம்எல்ஏங்களும் பிளக் பண்ணது என்னங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பாராளுமன்றத்துக்கு போனாங்களே அந்த மாணிக்க தாக்கூர் உட்பட எல்லாரும், அங்கே போய் தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மொழிக்கும், இனத்துக்கும் இங்கே பண்ணதை சொல்லுங்க. கிடையாது. காங்கிரஸ் கட்சி 2011 நாங்கள் 63 சீட்டு, 63 நாயன்மார்னு சொன்னீங்க, பரவாயில்ல ஓகேன்னு வாங்கிக்கிட்டோம். திருப்பி 2016 13 கூட்டணி விட்டு போனாலும் 16 கலைஞர் தயவுனால 41 கொடுத்தீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். 2021 சரி மெகா கூட்டணிங்க, அதிமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 25 கொடுத்தீங்க. அன்னைக்கு எங்களுடைய போதாத காலம், பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி 25 வாங்கிட்டு 18 ஜெயிச்சோம். இப்பவும் மறுபடியும் நாங்கள் இந்தியாவுடைய பெரிய கட்சிங்க. ஓ, இந்தியாவிலே பெரிய கட்சி. ஆமாம், இந்தியாவிலே பெரிய கட்சிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்தா ஆகணும். சரி, எவ்வளோ தரதா சொல்லியிருந்தோம்? 25 தரதா சொல்லியிருந்தீங்க. இந்தியாவிலே பெரிய கட்சி இல்லை. ஆமாங்க, 1920s நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஓ, வெள்ளக்கார ஆரம்பித்த கட்சி நீங்கள் கைப்பற்றிட்டீங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், 25 சீட்டு. என்னங்க நீங்கள் ராகுல் காந்தி உங்களை எப்படி சகோதரருங்கிறாருங்க, உங்களை உடன் பிறந்த அண்ணாஜி அப்படிங்கிறாரு, பப்புஜி பாப்ஜிங்கிறாரு, மேரே பூத்ஜிங்கிறாரு. நீங்கள் அவருக்கு போய் இப்படி பண்ணலாமா? சோனியா காந்தி உங்களை பெறாத பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க, உங்களை மானாங்கனே மரியாதை வச்சுருக்காங்க.
அவங்க அடுத்த ராகுல் காந்திக்கு பிள்ளை பிறந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து 20 சொன்னீங்கன்னா ஓ அந்தளவுக்கு ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச் ஆகிருக்கீங்கல்ல. அப்போ ஒன்று பண்ணுவோம், எவ்வளோ சொன்னாங்க உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க முதலேருந்து. 25 சொன்னீங்க. சரி, இவ்வளவு நீங்கள் ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கீங்க. 2009 அந்த போர் நடந்த போது கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக எங்கள் மேலே ஸ்டெப் எடுக்கலை. அப்புறம் இந்த 2Gயில் கூட காப்பாற்றி விட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் நாங்கள் பழசம் மறக்க மாட்டோம், நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். அதனால் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம் 25ன்னு இருக்காங்க. அட என்னடா அது, எங்க நீங்கள் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தீங்க, நாங்கள் கொடுத்தோம், அப்போ நீங்கள் கம்முன்னு இருந்தீங்க. அப்போ நாங்கள் ஏதாவது உங்களால் ஸ்டெப் எடுத்தோமா? நீங்கள் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் வந்து இனி விட்டு கொடுத்தீங்க. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம 2 பேரும் ஒன்று மண்ணா தானே பண்ணியிருக்கிறோம். எது புழங்கினாலும் ஒன்றா தானே நீங்கள் புழங்கிட்டு இருந்தோம். நீங்கள் புதுசாக இப்போ வந்து நீங்கள் வந்து மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஏங்க இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா? அங்கே பனையூர் பண்ணையார் காத்திருக்காப்புல, அவர் 80 தரன்றாருங்க. ஓ 80 தரன்றாரா? அவ்வளவுக்கு போயிட்டீங்க நீங்கள் என்ன? அப்போ அவர்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏங்க நாங்களும் சிறுபான்மை, அவரும் சிறுபான்மை, சிறுபான்மை ஓட்டெல்லாம் எங்களால் தாங்க உங்களுக்கு வருது. அவர் ஒரு கிறிஸ்துவ ஆளாக இருக்காப்புல, நாங்களும் வந்து ஒரு கிறிஸ்தவ ஆளாக இருக்கிறோம். அது 2 பேரும் போது கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் அப்படியே அறுவடை பண்ணி கொண்டு போயிடுவோம். உங்களுக்கு அவருடைய 18% கிறிஸ்டின் ஓட்டை மொத்தமாக தூக்கி போனோம்னா நீங்கள் மண்ணை கட்டி நிற்கிறீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓ அந்தளவுக்கு பேசல. அப்போ பிஜேபி எதிர்க்கணும்னா நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பிஜேபி இருக்க முடியும். இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து உங்களால் தான் எங்களுக்கு வருது. இது நீங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்கலன்னா அது அங்கே போயிடும். ஆமாம் அங்கே போயிடும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து கெடுத்து விட்டுறாதீங்க. நல்ல ஃபார்ம் ஆகி வர இடத்துல மொத்தத்தையும் மண்ணள்ளி போடுறாங்க, வெண்ணை திரண்டு வந்து பானையை உடச்சிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ எவ்வளோ சொல்லியிருந்தோம் முதல்ல? 25. இப்போ நீங்கள் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிஜேபி எதிர்ப்பில் உங்களால் தான் எங்களுக்கு வருது. பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் கூட இருந்தால் தான் பிஜேபி எதிர்ப்புன்னு காட்டிக்க முடியும். இப்போ நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 25. அப்போ சரி வராது. அப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே தர முடியாது, 25 தரணும்.